வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா வயதான நாய். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த நாய்க்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. அதால் ஓடி ஆடி விளையாட முடியல, வேட்டையாடவும் முடியலை. அந்த நாயை கூட்டிட்டு ஒரு நாள் தோட்டத்துக்கு போனாரு அந்த தாத்தா. அப்ப அங்க ஒரு பன்னிக்குட்டி குழி தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே கோபப்பட்ட அந்த தாத்தா அந்த நாய்கிட்ட அந்த பன்னிக்குட்டியை பிடிக்க சொன்னாரு. அதை கேட்ட அந்த நாயும் வேகமா ஓடி அந்த பன்னிக்குட்டியை பிடிக்க பார்த்துச்சு. வயசான அந்த நாயால அந்த பன்னிக்குட்டியை பிடிக்க முடியல. மெதுவா தாத்தா கிட்ட வந்து நின்னுச்சு அந்த நாய். உடனே அந்த தாத்தா நாயை பார்த்து, உன்னால ஒரு சின்ன பன்னிக்குட்டியை கூட பிடிக்க முடியலையா அப்படின்னு கோபமா திட்டாரு. அதுக்கு அந்த நாய், முதலாளி, என்னை மட்டும் தனியாக துரத்தி விட்டுறாதீங்க. எனக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. என்னதான் எனக்கு உங்களுக்கு வேலை செய்யணும்னு ஆசை இருந்தாலும் என்னோட உடம்பு ஒத்துழைக்கல. உங்களை மாதிரியே என்னையும் தனியாக வசிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்லுச்சு. அப்பதான் அந்த தாத்தாக்கு முதுமையோட துன்பம் என்னன்னு புரிஞ்சுது. தான் எப்படி புறக்கணிக்கப்பட்டு தனியாக வாழுறோமோ அதே மாதிரி இந்த நாயும் வாழக்கூடாதுன்னு நினச்சி அந்த நாயும் கூட சேர்த்துக்கிட்டாரு அந்த தாத்தா. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நாமளும் இந்த தாத்தா மாதிரி நம்மளோட நண்பர்கள் மற்றும் அப்பா அம்மாவை விட்டுட்டு ரொம்பவே தனிமையில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.